வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் லஞ்ச பணம் கைமாறியதாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு. கருணாநிதி மனைவி தயாளு, மகள் கனிமொழி, முன்னாள் அமைச்சர் ராசா மீது குற்றச்சாட்டு பதிவு. இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தி மீனவ அமைப்புகள் போராட்டம். ராமேஸ்வரம் பகுதியில் பதட்டம் நீடிப்பு. மகாராஷ்டிராவில் முதல் முறையாக ஆட்சி அமைத்தது பாரதிய ஜனதா. முதல்வர் பட்னவிஸ் பதவியேற்பில் மோடி, அத்வானி, சுஷ்மா, சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே பங்கேற்பு. விரிவான செய்திகள். கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் லஞ்ச பணம் கைமாறியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராசா, கனிமொழி, தயாளு உள்ளிட்டோர் மீது சிபிஐ நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக ராசா இருந்தபோது ஸ்வான் டெலிகாம் நிறுவனத்துக்கு சட்டத்துக்கு புறம்பான வழியில் 2G அலைக்கற்றை உரிமத்தை ஒதுக்கீடு செய்ததாகவும் அதற்கு பிரதிபலனாக 200 கோடி ரூபாய் லஞ்ச பணத்தை திமுக தலைவர் கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தமான கலைஞர் டிவிக்கு ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் கொடுத்ததாகவும் சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதம் ராசா மீதும் கலைஞர் டிவி பங்குதாரர்கள் என்ற முறையில் கனிமொழி எம்பி, கருணாநிதி மனைவி தயாளு உள்ளிட்ட 10 பேர் மீதும், கலைஞர் டிவி உள்ளிட்ட 9 நிறுவனங்கள் மீதும் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. 19 பேர் மீதும் கிரிமினல் சதி, சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. வெள்ளியன்று டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 19 பேர் மீதும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதாக நீதிபதி OP சைனி அறிவித்தார். 19 பேர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருப்பதாக நீதிபதி சைனி கூறினார். அப்போது ராசா, கனிமொழி உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லை, தாங்கள் நிரபராதிகள் என்று கூறினர். 19 accused have been charged, so whatever was stated in the complaint has been accepted in toto by the learned special judge, and as it is a complaint case, the matter has now been fixed for 11th of this month. From that day, the complainant's evidence is going to start. See, there is no procedure of accepting or contesting the charges. When the court frames charges, the question is asked from the accused whether you plead guilty, yes, no. And all our clients have pleaded not guilty. MK Dayalu did not appear personally. She had sought permission to plead not guilty through her lawyer. That permission has been granted. ராசா, கனிமொழி, தயாளு தவிர கலைஞர் டிவி நிர்வாக இயக்குனர் சரத்குமார், இயக்குனர் P. அமிர்தம், ஸ்வான் நிறுவன அதிபர்கள் சாஹித் உஸ்மான் பால்வா, வினோத் கோயங்கா, பட அதிபர் கரீம் மொரானி, குசேகான் நிறுவன இயக்குநர்கள் ஆசிப் பால்வா, ராஜீவ் அகர்வால் ஆகியோர் மீதும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்ததை அடுத்து தங்கச்சிமடம் பகுதியில் தொடர்ந்து பதட்டம் நீடிக்கிறது. மீனவ அமைப்புகள் மாநிலம் தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. போதைப் பொருள் கடத்திய வழக்கு தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களுக்கு வியாழனன்று இலங்கை நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதனால் மீனவ கிராமங்களில் அதிர்ச்சியும் சோகமும் ஒருங்கே உருவாகியுள்ளது. தண்டனை கொடுத்துக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பாதிக்கப்பட்டு போய் கொந்தளிச்சு போய் இருக்கோம். இவ்வளவு காலமா எங்களுக்கு பொருளாதாரத்தை தான் முடக்குனாங்கள ஒழிஞ்சு இப்ப உயிருக்கே உத்தரவாதம் இல்ல இருக்கும்போது எல்லாரும் கொந்தளிச்சு போய் இருக்கோம். அந்த குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் இழந்த குழந்தைகள் அவ்வளவு தவிச்சு போய் இருக்கு. மத்திய அரசு ஏதாவது முடிவு எடுத்து இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். இலங்கை நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து யாகப்பார் நகரில் உள்ள ரயில் தண்டவாளத்தை 89 மீட்டர் தூரம் பெயர்த்து எடுத்தும் ராமேஸ்வரத்திலிருந்து பாம்பன் வந்த அரசு பேருந்திற்கு தீ வைத்தும் போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். மீனவர்களின் போராட்டத்தால் ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பெயர்த்தெடுக்கப்பட்ட தண்டவாளத்தை வெள்ளிக்கிழமையன்று காலை ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சீரமைத்தனர். இதையடுத்து அந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து இயக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமையன்று காலை ஆந்திரா சுற்றுலா வேன் மீது ஒரு கும்பல் கல்வீசி தாக்குதல் நடத்தியது. இப்பிரச்சனைகளால் ராமேஸ்வரத்தில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. இதனிடையே கிராம தலைவர் பெர்க்மான்ஸ் தலைமையில் தங்கச்சி மடத்தில் மீனவ அமைப்புகளின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் மீனவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவது தொடர்பாகவும் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்துவது குறித்தும் தீர்மானிக்கப்பட்டது. சம்பந்தமா நாங்க மீனவர் சங்கங்களுக்கு அவசர ஆலோசனை கூட்டம் நாங்க உடனடியா போட்டு இந்த மீனவரை உடனடியா விடுதலை பண்றதுக்கு உண்டான நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுக்கணும். அதுவரைக்கும் ராமேஸ்வரத்துல காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கு.
மிக அழுத்தமான ராஜதந்திர நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து இந்த மீனவர்களை உடனடியாக நாட்டுக்கு திரும்ப கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுப்பதுடன் இந்த பிரச்சனை குறித்து மோடி அவர்களுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நிலை என்ன என்பதும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். தண்டவாளம் தகர்ப்பு, பஸ் எரிப்பு என தங்கச்சிமடம் சுற்றுவட்டார பகுதியில் கடும் பதட்டம் நீடித்து வரும் நிலையில் போதுமான அளவு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா தலைமை அலுவலகம் கமலாலயத்தில் மத்திய கனரக தொழிற்துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். தண்டனை பெற்ற தமிழக மீனவர்களை மீட்க இந்திய தூதரகம் மூலம் இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அரசாங்கம் உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து 5 மீனவர்களுடைய விடுதலைக்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த 5 மீனவர்களுடைய வழக்குகளை சந்திப்பதற்காக இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய தூதரகம் அதில் நேரடியாக மேல்முறையீடு செய்வதற்கு இந்த அரசாங்கம் பணித்திருக்கிறது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் மத்திய அரசின் நடவடிக்கைகளால் சமீபத்தில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். மகாராஷ்டிர முதல்வராக தேவேந்திர பட்னவிஸ் பதவி ஏற்றுக்கொண்டார். கடைசி நேர சமரசத்துக்கு பிறகு பதவியேற்பு விழாவில் உத்தவ் தாக்கரே கலந்து கொண்டதால் பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி மீண்டும் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிர புதிய அரசு பதவியேற்பு விழா வெள்ளியன்று மாலை மும்பையில் உள்ள வான்கெடே கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்தது. முதல்வராக தேவேந்திர பட்னவிஸ் பதவி ஏற்றுக்கொண்டார். அவருக்கு கவர்னர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவரைத் தொடர்ந்து ஏக்நாத் கட்சே, வினோத் தாவ்தே, பங்கஜா முண்டே உள்ளிட்ட 7 கேபினெட் அமைச்சர்கள், 2 இணை அமைச்சர்களும் பதவி ஏற்றுக்கொண்டனர். விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா, மூத்த தலைவர் அத்வானி, மத்திய அமைச்சர்கள் அருண் ஜேட்லி, சுஷ்மா சுவராஜ், நிதின் கட்காரி, வெங்கையா நாயுடு மற்றும் குஜராத், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கோவா, ஹரியானா போன்ற பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், கூட்டணி கட்சிகளின் ஆட்சி நடக்கும் ஆந்திர, பஞ்சாப் மாநிலங்களின் முதல்வர்களும் விழாவில் கலந்து கொண்டனர். கூட்டணி அரசில் சிவசேனாவை சேர்க்காததால் அதிருப்தியடைந்த கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே பாரதிய ஜனதாவை கடுமையாக விமர்சித்ததோடு பதவியேற்பு விழாவையும் புறக்கணிக்க திட்டமிட்டிருந்தார். கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைப்பு விடுத்ததால் சிறிது தாமதமாக விழாவுக்கு வந்த உத்தவ் தாக்கரே முன்னாள் முதல்வர் பிருத்திவிராஜ் சவான் அருகில் உட்கார்ந்தார். பதவியேற்பு விழாவுக்கு பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா அழைத்திருப்பதன் மூலம் மகாராஷ்டிர அரசில் சிவசேனா இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அமைவது இதுதான் முதல் முறை என்பதால் ஸ்டேடியம் முழுவதும் பாரதிய ஜனதா தொண்டர்கள் நிறைந்திருந்தனர். பாரதிய ஜனதாவின் முதலாவது மகாராஷ்டிர முதல்வர் என்ற பெருமையை பெற்றுள்ள பட்னவிஸ் நாக்பூர் தொகுதியிலிருந்து 4வது முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ளார். 1978ஆம் ஆண்டில் 38வது வயதிலேயே மகாராஷ்டிர முதல்வரான சரத்பவாருக்கு அடுத்தபடியாக இளம் முதல்வர் என்ற பெருமையை பெறும் பட்னவிஸுக்கு 44 வயதாகிறது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தெற்கு வங்கக்கடல் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்த அவர், இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளதாகவும் இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக கடலோர பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். உள் மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் ஓரிரு முறை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் அக்டோபர் 31ஆம் தேதி வரை வழக்கத்தை விட 38% அதிகமாக பெய்துள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 35 ஆண்டுகளுக்கு பின் 136 அடியாக உயர்ந்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கியில் உள்ள முல்லை பெரியாறு அணை தேனி, மதுரை உட்பட 5 மாவட்டங்களுக்கு பாசனம் மற்றும் குடிநீர் ஆதாரமாக உள்ளது. தமிழக அரசின் தொடர் சட்ட போராட்டத்தை அடுத்து பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த மத்திய அரசு நியமனம் செய்த குழுவினர் 13 ஷட்டர்களையும் திறந்தனர்.
இந்நிலையில் கடந்த 2 வாரமாக அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வந்தது. வெள்ளியன்று அணையின் நீர்மட்டம் 136 அடியை எட்டியது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அணையின் நீர்மட்டம் 136 அடியை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அணை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேலும் நீர்மட்டம் உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பெரியாறு அணை பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் நடந்த ஒற்றுமைக்கான ஓட்டத்தில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முன்னாள் பிரதமர் நேருவின் அமைச்சரவையில் நாட்டின் முதலாவது உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் 139வது பிறந்த தினமான அக்டோபர் 31ஆம் தேதி தேசிய ஒருமைப்பாடு தினமாக அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்வு மற்ற தலைவர்களின் பங்களிப்பை சிறுமைப்படுத்தும் முயற்சி அல்ல என மத்திய அரசு விளக்கமளித்த நிலையில் டெல்லியில் ஒற்றுமைக்கான ஓட்டம் நடந்தது. ஓட்டத்தை கொடியசைத்து துவக்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் தேசத்தந்தை காந்தியும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஒருங்கிணைந்து பணியாற்றியதை நினைவு கூர்ந்தார். வரலாற்று சிறப்புமிக்க உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை திட்டமிடும் பொறுப்பை பட்டேலிடம் காந்தி ஒப்படைத்ததாக சுட்டிக்காட்டிய மோடி, விவேகானந்தர் இல்லாமல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் முழுமை பெறாதவராக காணப்பட்டதைப் போல பட்டேல் உடன் இருந்ததால் தான் காந்தி முழுமை அடைந்ததாக கூறினார். जब महात्मा गांधी को देखते हैं तो लगता है कि सरदार साहब के बिना गांधी भी अधूरे लगते हैं. ये एक अटूट नाता था, ये अटूट जोड़ी थी. முன்னாள் பிரதமர் இந்திரா கொலையால் பட்டேலின் பிறந்த நாளில் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் நடந்ததை தனது பேச்சில் குறிப்பிட்ட மோடி, அது ஒரு சமுதாயத்தினரின் இதயத்தை மட்டும் காயப்படுத்தவில்லை, நாட்டின் 1000 ஆண்டு பாரம்பரியத்தின் இதயத்தையே குத்தி கிழித்துவிட்டது என்றார். ஓட்டத்தை துவக்கி வைத்ததுடன் இந்தியா கேட் வரை கூட்டத்தினருடன் பிரதமர் மோடியும் சென்றார். மத்திய அமைச்சர்கள் சுஷ்மா சுவராஜ், வெங்கையா நாயுடு, கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர், மல்யுத்த வீரர் சுஷில் குமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள், இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்திரா நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் இதில் பங்கேற்கவில்லை. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 30வது நினைவு தினம் வெள்ளியன்று நாடு முழுவதும் காங்கிரசாரால் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவரும் இந்திராவின் மருமகளுமான சோனியா, பேரன் ராகுல் ஆகியோரும் நினைவிடத்தில் மலர் மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனை கூட்டமும் நினைவிடத்தில் நடந்தது. இந்திரா நினைவிட அஞ்சலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த நாட்டு ஒற்றுமைக்கான ஓட்டத்தில் அவர்கள் பங்கேற்றனர். அதே நேரத்தில் இந்திராவின் நினைவு நாளில் அவரை நினைவு கூர்வதில் நாட்டு மக்களுடன் இணைவதாக ட்விட்டரில் மோடி தெரிவித்திருந்தார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிஷ் திவாரி, வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கூட இந்திரா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியதாக குறிப்பிட்டார். காந்தி, பட்டேல் ஆகிய தலைவர்களை தவிர பிற தேசிய தலைவர்களின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாட்கள் அரசு சார்பில் அனுசரிக்கப்படாது என்று ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ள ஞானதேசிகன் கட்சியில் பிளவு ஏற்படுத்த முயற்சிப்பதாக சிதம்பரம் மீது சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ள ஞானதேசிகன் சத்தியமூர்த்தி பவனில் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்தார். காமராஜர், மூப்பனார் போன்ற தலைவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கட்சியை நடத்த காங்கிரஸ் மேலிடம் முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டிய ஞானதேசிகன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் எழுந்த கசப்பான சர்ச்சை காரணமாகவும் பதவியிலிருந்து விலகியதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டுமானால் மாநில தலைவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி என்பது அகில இந்திய காங்கிரஸால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக கருதப்பட வேண்டும். மாநில உணர்வுகளும் மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்கிற முடிவும் அகில இந்திய தலைமை இருந்தாலும் கூட அந்த மாநில தலைவருடைய ஆலோசனையும் வழிகாட்டுதலும் இல்லாமல் ஒரு கட்சி நடத்த முடியாது. பெருந்தலைவர் காமராஜரும் மக்கள் தலைவர் மூப்பனாரும் தான் தமிழகத்திலே முன்னிறுத்தப்பட வேண்டும். அவர்களை முன்னிறுத்தினால்தான் இங்கே இயக்கம் வளரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தமிழக காங்கிரஸில் ப. சிதம்பரம் தனி ஆவர்த்தனம் நடத்துவதாகவும் சிதம்பரத்தின் ஆதரவாளர்கள் கட்சியில் பிளவு ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் ஞானதேசிகன் குற்றம் சாட்டினார். முன்னாள் மத்திய அமைச்சரின் ஆதரவாளராக கருதப்படும் ஞானதேசிகன் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகியிருப்பதை அடுத்து வாசன் ஆதரவாளர்கள் புதுக்கட்சி கோஷத்தை மீண்டும் துவக்கியுள்ளனர்.
பால் விலை உயர்வை கண்டித்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனித்தனியே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பால் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வெள்ளியன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சென்னையில் தனித்தனியே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை தலைமை வகித்தார். பால் விலை உயர்வை தமிழக அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும். ஏன் திரும்பப் பெற வேண்டும் என்றால் பாமர மக்கள், கர்ப்பிணிகள், ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகள் இவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். இதே கோரிக்கையை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்த மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தமிழக அரசு பால் விலை உயர்வை திரும்பப் பெறுவதோடு மின் கட்டணத்தையும் உயர்த்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். பாலுக்கு மாநில அரசாங்கம் மானியம் கொடுக்க வேண்டும். மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு மாநில அரசாங்கம் மானியம் கொடுத்து மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான பால் விலை உயர்வை, மின்சார கட்டண உயர்வை மாநில அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று பால் விலை உயர்வை கண்டித்து ஏற்கனவே தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் பாமக மற்றும் திமுக கட்சிகளும் போராட்டம் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று அதிரடியாக வீழ்ச்சியடைந்தது. சவரன் 20,000க்கும் கீழ் சரிந்தது. சவரனுக்கு ஒரே நாளில் 472 ரூபாய் குறைந்திருந்து ஒரு சவரன் தங்கம் 19,704 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,463 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் 38 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 35,695 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.